நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எமது இறைநிலையும் நாமும் என்ற சேனலில் தங்கள் ஆதரவை தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளல் பெருமான் நீதிமன்றம் ஏன் சென்றார் என்பதை பற்றி. வள்ளல் பெருமான் சிதம்பரத்தில் சன்மார்க்க சங்க சொற்பொழிவு செய்யும்போது தம்மை தவறாக பேசியதாகவும் அவருடன் சேர்ந்தவர்கள் தம்மை தாக்க முற்பட்டதாகவும் ஆறுமுக நாவலர் என்பவர் 1869ஆம் ஆண்டு கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் ஓர் குற்ற வழக்கை தொடுத்தார். வழக்கு வந்த நாளில் நீதிமன்றத்தில் வள்ளல் பெருமானை பார்க்க பெரும் கூட்டம் கூடியிருந்தது. வள்ளல் பெருமான் நீதிமன்றத்தில் நுழைந்தவுடன் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்று வணங்கினர். அப்போது வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலரும் எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினார். வழக்கு விசாரணை தொடங்கிய போது நீதிபதி ஆறுமுக நாவலரை பார்த்து, வாதியாக நீர் பிரதிவாதி நுழைந்தபோது ஏன் எழுந்து நின்றீர்கள்? நின்றுவதுடன் இல்லாமல் வணங்கினீர்கள் ஏன் என்று கேட்டார். அதற்கு அவர், பெரியோர் வருகின்றாரே என்று எழுந்து நின்றேன் என்றார். உடன் நீதிபதி, பிரதிவாதியை பெரியோர் என்று நீரே ஒப்புக்கொண்டபடியால் வழக்கு தொடுத்த நீர் உமது கட்சி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிரதிவாதியை கண்டு ஏன் நிற்க வேண்டாமே என்று கூறி உமது வழக்கில் உண்மை சிறிதும் இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார். இதை வள்ளலார் ஒரு பாடலில், வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமி என்றனர், சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் என்று திருவருட்பாவில் பாடுகின்றார். எல்லா உயிர்களையும் முன்புற்றுவார்கள். மற்றும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.